வாங்க. நேத்து விக்ரமாதித்தன் என்ன பதில் சொன்னான்னு யோசிச்சிங்களா? நேத்து கதை ஃபர்ஸ்ட் என்னன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? அதோட சுருக்கம் கொஞ்சோண்டு சொல்லலாமா? நம்ம என்ன கதை? நேத்துக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவளை 3 பேர் கல்யாணம் பண்ணிக்க வராங்க. ஒருத்தன் ஞானி, ஒருத்தன் வீரன், ஒருத்தன் விஞ்ஞானி. 3 பேர் கல்யாணம் பண்ணிக்க வரும்போது அந்த பொண்ணை ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போயிடுறான். இந்த ஞானி என்ன பண்றான்? தன்னோட ஞானத்தால அவ விந்திய மலையில இருக்கா அந்த ராட்சசனோடன்னு சொல்றான். விஞ்ஞானி என்ன பண்றான்? ஒரு பெரிய விமானம் செஞ்சு அதுல எல்லாரையும் கூட்டின்னு போறான். அங்க போயிட்டு வீரன் என்ன பண்றான்? அந்த ராட்சசனோட சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப என்னன்னா 3 பேருக்குள்ள யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தகராறு. ஞானி என்ன சொல்றான்? நான் தான் அவ எங்க இருக்கான்னு சொன்னேன், அதனால என்னதான் அவ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். விஞ்ஞானி என்ன பண்றான்? நான் போறதுக்கு விமானம் தயார் பண்ணி கொடுத்தேன், இல்லைன்னா விந்திய மலைக்கு இவ்வளவு சீக்கிரமா உங்களால போக முடியுமா, அதனால என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். வீரன் என்ன சொல்றான்? அப்படியே போனா கூட அந்த ராட்சசனோட சண்டை போட்டு யார் காப்பாத்தினா? நான் தானே காப்பாத்தினேன், அப்ப என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். இப்ப இந்த 3 பேர்ல யார கல்யாணம் பண்ணிப்பா அந்த பொண்ணு அப்படின்னு வேதாள கதையை சொல்லிட்டு நிறுத்திடுச்சு. விக்ரமாதித்தன் கேக்குது, சொல்லு இப்ப சொல்லு, யார கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னே. விக்ரமாதித்தன் யோசிச்சு சொல்றான், அந்த வீரனை தான் கல்யாணம் பண்ணிப்பாவ அப்படின்னு. எப்படி சொல்ற, விளக்கம் சொல்லு அப்படின்னு அந்த வேதாளம் கேக்குது. கேட்டதும் விக்ரமாதித்தன் சொல்றான், என்னதான் ஞானி அங்க இருக்குன்னு சொன்னாலும், என்னதான் அதை விமானம் தயார் பண்ணி எல்லாரையும் கூட்டின்னு போனாலும், அந்த ராட்சசனோட சண்டை போட்டது யாரு? அந்த வீரன் தானே சண்டை போட்டான். வீரன் சண்டை போட்டதுனால தானே அவளை கூட்டின்னு வர முடிஞ்சது. அதனால அந்த வீரனை தான் அவ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னதான் எப்பவும் போல கையை தட்டி சிரிச்சுட்டு, நீ எப்பவும் போல கரெக்டான ஆன்சர் சொல்லிட்ட, நானும் எப்பவும் போல உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் தோல்ல இருந்து பறந்து போய் மறுபடியும் மரத்துல தலைகீழா தொங்கிடுச்சு. விக்ரமாதித்தன் சும்மா இருப்பானா? மறுபடியும் போறான், மறுபடியும் வேதாளத்தை இழுக்கிறான், மறுபடியும் தோல்ல போட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அமைதியா வரான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம், என்ன விக்ரமாதித்தா மறுபடியும் தூக்கிட்டு, என்ன நானே இப்போ ஒரு கதை சொல்ல போறேன், நல்லா கேட்டுட்டு ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சதுன்னா சொல்லணும், சொல்லலைன்னா உன் தலை சுக்குநூறா உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை ஆரம்பிக்கிறான் விக்ரமாதித்தன். வேதாளம். இன்னைக்கு கதை 7வது கதை. சரியா? வாங்க 7வது கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ரகுன்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு அவன் அம்மா பேரு காயத்ரி. ரகுக்கு எப்பவாவது ஒரு கனவு வரும், கெட்ட கனவு வரும். அந்த கெட்ட கனவு அப்படி பழிச்சிடும். இவன் என்ன பண்ணுவான்? தெரியாம என்ன பண்ணுவான், யாருக்கிட்டையாவது போய் சொல்லிடுவான். சொன்னா அவனை எல்லாரும் திட்டி அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. போடா, நீ சொல்ற ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ கெட்ட கெட்ட கனவா சொல்ற, உன்னோட கனவு பழிச்சிடுது, சொல்லாத அப்படின்னு திட்டுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணா, அதே மாதிரி தூங்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அது என்ன கனவுனா, அவன் சித்தப்பா பொண்ணு அந்த கிராமத்திலேயே ஒரு கேடுகட்ட லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கான், அவனோட ஓடி போற மாதிரி கனவு கண்டான். என்ன பண்ண, தன்னோட சித்தப்பா பொண்ணு தன்னோட தங்கச்சியாச்சு, சொல்லுமே போய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அடுத்த நாள் காலையில போய் சித்தப்பாட்ட சொல்றான். சித்தப்பா தங்கச்சிய வீட்டுக்குள்ள பூட்டி வையே, இன்னைக்கு மத்தியானம் அவ அந்த கேடுகிட்ட லக்ஷ்மணனோட ஓடி போயிடுவா, அதனால நீ ஜாக்கிரதையாரு, எனக்கு கனவு வந்தது சித்தப்பா, சொல்றது சொல்லிட்டேன், நீ சரியா இருந்துக்கோ அப்படிங்கிறான். வாய மூடுறா, என் பொண்ணை நான் நல்லதான் வளர்த்திருக்கேன், என் பொண்ணு யாரோடையும் ஓடி போக மாட்டா, என் பொண்ணு நல்ல பொண்ணு, போ வேலையை பார்த்துட்டு போ, இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறான். அப்படின்னு சொன்னா இவன் ரொம்ப சோகமா, ஐயோ நம்ம தங்கச்சியை காப்பாற்ற முடியலையே, இவங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவன் அம்மாட்ட சொல்றான். அவன் அம்மாட்ட சொன்னதும் அவன் அம்மா சொல்றான், நீ ஏண்டா போன என்ன கேட்காம, இந்த மாதிரி கெட்ட கனவு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, உதவி பண்ணாத உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது உதவி பண்ணாத, இந்த உண்மையால யாருக்காவது உதவி இருக்கா? இல்ல நீ எதுக்கு இந்த மாதிரி கெட்ட கனவை கொண்டு போய் சொல்ற, இன்னைக்கே ஏதாவது நடந்ததுன்னா அவங்க நம்மள தானே திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவன் அம்மா திட்டுறான். என்னமா பண்றது, நான் கனவை கண்டேன், எனக்கு கஷ்டமா இருந்து நான் போய் சித்தப்பாட்ட சொன்னேன் அப்படின்னா, அதெல்லாம் சொல்லவே கூடாதுடா அப்படின்னு அவன் அம்மா சொல்றான். இவன் ஒண்ணுமே சொல்ல போயிடுறான். அதே மாதிரி மத்தியானம் அவன் லக்ஷ்மணனோட ஓடி போயிடுறான். உடனே சித்தப்பா அங்க இருந்து வராரு காயத்ரிட்ட. என்ன நீ பையனை வளர்த்து வச்சிருக்க, உன் பையன் என்ன தப்பா பேசுறான், அவன் நாக்கு என்ன இப்படி இருக்கு, இப்படி கெட்ட கெட்ட கனவுலாம் சொல்லிட்டு இருக்கான், என் பொண்ணு ஓடி போயிட்டா, பொண்ணு ஓடி போனதுக்கு காரணமே உன் பையன்தான் அப்படின்னு திட்டுன்னு திட்டிட்டு அவர் போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நாள்
அப்படியே அமைதியா இருக்கான். எந்த கனவும் வரக்கூடாது 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 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். அப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கனவு வந்தது. அது என்ன கனவுனா, இவ அம்மாவோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுல இருக்கா. அவளோட பையனுக்கு புதுசா கல்யாணம் ஆகுது. அதனால கல்யாணம் ஆயிட்டு தலை தீபாவளிக்காக அவன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் திரும்பி வரும்போது பல்லக்குல தான் வராங்க. வரும்போது நிறைய கொள்ளையர்கள் இவங்களை அடிச்சு போட்டுட்டு அவளோட நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. இவன் முழிச்சுட்டு ஐயோ என்ன பண்றது, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட சொல்லணுமே, நம்ம கஷ்டமா இருக்கே, அந்த பொண்ணையும் பையனையும் காப்பாத்தலாம்ல, அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். பக்கத்து வீட்டு அம்மா வந்துட்டு ஒரு புது தாவணி, பாவாடை தாவணி வாங்கியிருக்கா மருமகளுக்கு. அதை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறதுக்காக, காயத்ரி இங்க பாரு, என் மருமக இன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்து வரா, அவளுக்கு நான் புதுசா பாவாடை தாவணி வாங்கியிருக்கேன் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாருன்னு காட்டுறான். ஸ்வீட்டும் கொண்டு வந்து கொடுக்குறான். ஏய் ரகு, நீயும் எடுத்துக்கோடா அப்படிங்கிறா. இவனும் எடுத்துட்டே சொல்றான், ஸ்வீட் கொடுக்கறத நிறுத்திட்டு ஒரு வைத்தியனை ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறான். என்னடா சொல்ற அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கேட்டதும், கனவு கண்டு உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் அடிபடுற மாதிரி, அவ நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையர்கள் தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டேன் செய்து நீங்க அவங்களை இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். ஆனா அவ அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்றா, என்ன வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, உன் நாக்குல வசம்ப வச்சு தேக்க, ஏன் இப்படி இருக்க, நீ எல்லாம் என் மருமகளும் பையனும் நல்லா தான் வருவாங்க, நீ வாயை மூடிட்டு இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிடுறான். போனதும் அவ அம்மா காயத்ரி எப்பவும் போல, ஏண்டா இப்படி இருக்க, சொல்லாதேன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறியேடா, உதவி பண்ணாத உண்மையை யாருக்கும் சொல்லக்கூடாது, எத்தனை தடவைடா உனக்கு சொல்றது நானு அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு திட்டுறான். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு வராங்க. அதே மாதிரி கொள்ளையர்கள் அவங்க நகை பணத்தை எல்லாம் புடுங்கி எடுத்துன்னு போயிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் அடிபட்டுருது. நாள் காலையில அவ அம்மாவோட ஃப்ரெண்டு வரா, இவனை கேவலமா திட்டிட்டு போயிடுறான். இவனும் மாற மாட்டேங்கிறான், எல்லார்கிட்டையும் போய் உண்மையை சொல்லிடுறான். சரின்னு மறுபடியும் கொஞ்ச நாள் கனவு வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டே ரொம்ப நேரம் தூங்க மாட்டான். டக்குன்னு முழிச்சுட்டுருவான். ஏன்னா கனவு வந்தாதானே, வரத்துக்கு முன்னாடி முழிச்சுட்டு வரத்துக்கு முன்னாடி தூங்கி முழிச்சா நல்லா ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 5 நிமிஷம் தூங்கிடுவான். 5 நிமிஷம் தூங்கி எழுந்துடுவான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அப்படியும் முடியாம ஒரு நாள் தூங்கிடுறான். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வந்துடுது. என்ன கனவுனா, ஒரு புது வீடு யாரோ கிரகப்பிரவேசம் பண்றாங்க அந்த ஊர்ல. அப்ப கர்டன்லாம் நிறைய போட்டிருக்காங்க, ஜன்னல் கதவுக்கெல்லாம் அங்கங்க விளக்கு வச்சிருக்காங்க. அந்த விளக்குல இருந்து நெருப்பு அந்த கர்டன்ல எல்லாம் பட்டு வீடே எரிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு கனவு கண்டான். டக்குன்னு முழிச்சுட்டான். ஐயோ என்னது கனவு வந்துருச்சு, நான் என்ன பண்றது, யார் வீடா இருக்கும் தெரியலையே, யார் வீடுன்னு தெரியலையே, இந்த ஊர்ல யார் கிரகப்பிரவேசம் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆகுது அவனுக்கு. அப்படியே கரெக்டா அன்னைக்கு அவ அப்பாவோட ஃப்ரெண்டு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறோம், நீங்க எல்லாரும் வந்துருங்க பத்திரிக்கை வைக்க வராங்க. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், பத்திரிகையை பார்த்துட்டு ஐயோ இவங்க வீடாதான் இருக்கும், நம்ம என்ன பண்றது, உண்மையை சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட அத்தனை உண்மையும் சொல்லிடுறான். சொன்னது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு, வாயை வச்சுட்டு சும்மா இடுறான், நாயன் திட்டிட்டு கண்ணா பின்னான் திட்டிட்டு போயிடுறார். கிரகப்பிரவேசம் நல்லா நடக்கும், நீ உன் வாயை தற்காம இருந்தாலே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். ஆனா அதே மாதிரி அடுத்த நாள் காலையில அந்த வீடு எரிஞ்சு போச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரகு மேல செமைய கோவம் வந்துருது. ஏன்னா இப்படிதானே கெட்ட கனவா கண்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறான். ஆனா ரகுவோட உண்மையான குணம் யாருக்கும் தெரியல. பாவம், அவன் நல்லதுதான் சொல்றான். எல்லாரும் எடுத்துக்காம அவனை கண்ணாமண்ணான்னு திட்டிடுறாங்க. அதனால எல்லாரும் கூடி ஊர் தலைவர்கிட்ட போறாங்க. தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி ரகுவை இந்த ஊரை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சொன்னதும் தலைவரும் ஊரை கூட்டுறாரு. ஊரை கூட்டி ரகு கிட்ட கேட்டாரு. ரகு கிட்ட கேட்கிறாரு. ரகு ஆமா உண்மைதான், எனக்கு அப்படி கனவு வருது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. எல்லாரும் என்ன பண்றாங்க, நீ ஊரை விட்டு போ, முடியாது, நீ ஊரை விட்டு போ, நீ போனாதான் இந்த ஊர் நல்லா இருக்கும்னு அப்படி திட்டு அடின்னு அடிச்சிடறாங்க எல்லாரும். உடனே இவன் ஊரை விட்டு போறான். அவ அம்மாக்கும் அவ அப்பாக்கும் அழுகையா வருது. ரகுன்னு அழறாங்க. நீ போகாதடா, நீ இனிமேல் கனவு சொல்லாதடா அப்படின்னா, அம்மா என்னால என்னமா பண்ண முடியும், கனவு சொல்லாம இருக்க முடியாதுமா, எல்லாரும் பாதுகாப்பா இருந்தா பரவாயில்ல, யாருமே பாதுகாப்பா இல்லையே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு எல்லாரும் நீ போ ரகு போட்டோம், ரகு ஊரை விட்டு போகணும், ரகு ஊரை விட்டு போகணும்னு எல்லாரும் சொல்றாங்க.
சரின்னு ரகு ஊரை விட்டு போயிடுறான், கிராமத்தை விட்டே போயிடுறான். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். என்ன பண்றது, நமக்கு இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நடுவில் ஒரு காடு வருது. காட்டை தாண்டி அடுத்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது ரொம்ப தூக்கம் வருது. மரத்துக்கடியில படுத்துக்கிறான். மரத்துக்கடியில படுத்து தூங்கிடுறான். தூங்கும் போது அவனுக்கு என்ன வருது, கனவு வருது. அது என்ன கனவுனா, இவத்தையே ஒரு கனவு. இவன் பெரிய அரண்மனை இருக்கு, அந்த நாட்டோட அரண்மனை வாசல்ல காவல் காக்குற மாதிரி ஒரு கனவு வருது. டக்குன்னு முழிச்சுடுறான். நம்ம எங்கடா போனோம் அரண்மனை வாசல்ல, நம்ம எதுக்கு காவல் காக்குறோம், அப்படி இப்படி ஒரு கனவு வருது, இது பழிக்குமா என்ன அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கான். அதே சமயத்துல அந்த நாட்டோட ராஜா வேட்டையாடிட்டு நாட்டுக்கு திரும்ப போறதுக்காக வராரு. குதிரையில வராரு. இவன் படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாரு மரத்துக்கடியில. உடனே ராஜா அவனை கூப்பிட்டு, யாருப்பா நீ என்ன இங்க படுத்துட்டு இருக்க, காட்டுல உனக்கு என்ன வேலை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். கேட்டதும் இவன் கனவை பத்திலாம் ஒன்னும் சொல்ல. இல்ல மகாராஜா, எனக்கு யாருமே கிடையாது, நான் இப்படியே நடந்து போலான்னு நடுவுல காடு வந்துருச்சு, அப்புறம் தூக்கம் வந்தது, அதனால தூங்கிட்டேன், இனிமேல் தான் காட்டை தாண்டி நான் அடுத்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறான். உனக்கு நான் ஏதாவது வேலை போட்டு தந்தா நீ வேலை செய்யறியா அப்படின்னு ராஜா கேட்கிறார். தாராளமா செய்றேன் மகாராஜா அப்படின்னா, இனிமேல் நீ எங்க அரண்மனையில காவலாளி போஸ்ட் காலியா இருக்கு, நீ அந்த காவலாளி போஸ்டுக்கு நீ வந்துரு, நீ ஒழுங்கா காவல் காத்தேன்னா உனக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. உடனே இவன் சொல்றான், சரி மகாராஜா, நான் காவல் காக்குறேன் மகாராஜா அப்படின்ட்டு ராஜாவோடையே போயிடுறான் அரண்மனைக்கு. போன உடனே அடுத்த நாள்ல இருந்து அவனுக்கு அரண்மனை வாசல்ல ராத்திரி காவல் காக்குற வேலை. ராத்திரி கண் முழிச்சு காவல் காக்கணும். இவனுக்கு நல்லதா போச்சு, கனவும் வராது, எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி கண் முழிச்சு காவல் காத்துட்டு இருக்கான். நல்லா காவல் காக்குறான். அவங்க வந்ததுல இருந்து அரண்மனை நல்லா ஆயிடுது, ஒரு திருட்டு இல்ல, ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கு, அரண்மனையே நல்லா இருக்கு. அப்ப மகாராணி சொல்றா, இந்த காவலாளி வந்ததுல இருந்து தான் அரண்மனை நல்லா இருக்கு, அதனால அவனுக்கு அடுத்த மாசம் சம்பளம் கொஞ்சம் அதிகமா போட்டு கொடுங்க அப்படின்னு மகாராணி சொல்றான். மகாராஜாவும் சரி கண்டிப்பா பண்ணலாம், அவன் நல்லா காவல் காக்குறான் அப்படின்னு சொல்றான். இப்படி கொஞ்ச நாள் ஆகுது, இவன் தூங்காம நல்லா இருக்கான். ஒரு நாள் அப்படியே காவல் காக்கும் போதே அசந்து தூங்கிடுறான். அப்ப கனவு வருது அவனுக்கு. என்ன கனவுனா, மகாராஜா எங்கேயோ வெளியூருக்கு போறாரு. அங்க போற சமயத்துல அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான புயல் வருது. புயல் மகாராஜாவும் அந்த புயல்ல சிக்கி இறந்து போற மாதிரி ஒரு கனவு வருது. அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டான். ஐயோ இந்த மாதிரி கனவு வருது, பயமா இருக்கே, நம்ம மகாராஜா நம்ம நாட்டுக்கு தேவையாச்சே, எவ்வளவு நல்ல மாதிரி மகாராஜா, நம்ம மகாராஜாவை சாகவே விடக்கூடாது, மகாராஜாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடணும், மகாராஜா எங்கேயாவது வெளியூர் போகணும்னா அவரை போக சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு காலையில கிளம்பி உள்ள போய் மகாராஜா கிட்ட சொல்ல வரான். மகாராஜா கிட்ட சொல்ல வருவது, மகாராஜா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. மகாராஜாவும் மகாராணியும் பேசிட்டு இருக்காங்க. ராஜா மகாராணி கிட்ட சொல்றான், சோமநாதபுரம் நான் போயிட்டு வரேன், அங்க போயிட்டு ஒரு வாரம் ஆகும் நான் வரத்துக்கு, அந்த ராஜாவோட எனக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வருவேன் அப்படின்னு மகாராணி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவன் போறான். ரகு போயிட்டு, மகாராஜா நீங்க எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன, நான் ஏன் எங்க போக கூடாது, ஏன் எங்கேயும் போக கூடாதுன்னு. இல்ல மகாராஜா, நீங்க எங்கேயும் போக கூடாது, உங்களுக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். தெரியும் அப்படின்னு மகாராஜா கேட்கிறார். கேட்டதும் ரகு வாய் எடுக்கிறான், கனவு கண்டேன்னு சொல்றதுக்கு வாய் எடுக்கிறான். அதுக்குள்ள மகாராணி என்ன பண்றா, அதெல்லாம் வேண்டாங்க, அவன் தடுத்துட்டான், போக கூடாதுன்னு தடுத்துட்டான், நீங்க போகாதீங்க மகாராஜா, நீங்க போகாதீங்க, போகவே கூடாதுன்னு சொல்லிடுறான். அதனால மகாராஜா அரண்மனையிலேயே தங்கிடுறாரு. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு சோமநாதபுரத்துல பயங்கர புயல் நிறைய வீடெல்லாம் பாதிச்சு நிறைய பேர் அந்த புயல்ல பலியாயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. செய்தி வந்தவனையும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே ரகுவை கூப்பிட்டு மகாராஜாவும் மகாராணியும், நீ நல்லா இருக்கணும்பா, நீ எப்படி சொன்ன, உனக்கு எவ்வளோ பெரிய அறிவு, நீ ஞானியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. புகழாரம் அப்படி ஒரு புகழறாங்க. 2 பேரும் புகழாரா. அதுவும் மகாராணி ரொம்ப புகழ்றா, நீ வசதி, நீ என் பையன் மாதிரி, எங்க பையன் மாதிரி, நீ நல்லா இருக்கணும், எப்போது உனக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டே இருக்காங்க. அப்படியே புகழ்ந்துட்டே இருக்கும்போது மகாராஜா என்ன தெரியுமா கேட்கிறாரு, சரி உனக்கு சோமநாதபுரத்துல ஏதோ ஆபத்து காத்துட்டு இருக்கு, எனக்கு எப்படி தெரிஞ்சது உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டது இவன் தான் போய் சொல்ல மாட்டானே, எதுவும் இவன் உண்மையை சொல்லிடுறான். மகாராஜா, நான் தூங்கிட்டேன்னா எனக்கு ஏதாவது கனவு வரும், அந்த கனவு எப்பவாவது கனவு வரும், அந்த கனவு பழிச்சிடும்,
அத மாதிரி நான் 2 நாள் முன்னாடி தூங்கிட்டு அதனால எனக்கு இந்த கனவு வந்தது, அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிப்பா நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சா அடுத்த நாள் அதே மாதிரி காவலுக்கு வரான். காவலுக்கு வந்துட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப மகாராஜா காவலாளியை விட்டு ரகுவை கூட்டிட்டு வர சொல்றாங்க. மகாராஜா ஒரு வைர மோதிரத்தை அவனுக்கு பரிசா கொடுக்குறாரு. எதுக்கு மகாராஜா வைர மோதிரம்னு ரகு கேட்கிறான். கேட்டதும் என் உயிரை காப்பாத்தின இல்ல, அதுக்குதான் இந்த பரிசு அப்படின்னு மகாராஜா சொல்றாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான் இருந்தது. உடனே மகாராஜா என்ன சொல்றாரு தெரியுமா, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிடுறாரு. இதோட வேதாள கதையை நிறுத்திட்டு விக்ரமாதித்தன்ட்ட கேக்குது, ஏன் மகாராஜா வேலைக்கு வர வேண்டான்னு ரகுவை சொன்னா? ரகு மகாராஜாவோட உயிரையே காப்பாத்திருக்கான். ஏன் ரகுவை வேலைக்கு வர வேண்டான்னு மகாராஜா சொன்னார்? சொல்லு 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 அப்படிங்கிறது வேதாளம். விக்ரமாதித்தன் யோசிக்கிறான். குட்டீஸ் நீங்களும் யோசனை பண்ணிட்டே இருங்க. எதனால ராஜா வைர மோதிரம் கொடுத்தார், எதனால அவனை வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னார், யோசிச்சுட்டே இருங்க. நாளைக்கு இதோட விடைய நான் சொல்லிட்டு வேற கதை சொல்றேன். ஓகே குட்டீஸ், பை.